ஸோ வெல்கம் டு மேக்ஸ் ஜீனியஸ். இன்றைக்கி மெயின்ஸில் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சம்மன் தான். ஸோ 14வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 14வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்சர் அலோகேஷன். ஸோ டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க இவ்வளோ. ஸோ மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு தெரியலை. இப்போ என்ன பண்ணாங்க, கியூ பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போது கியூ பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு குவான்டிட்டி தான் மாறும், ரேஷியோ அப்படியே தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணேன். இப்போ ஆட் பண்ணுறதுனால எதை ஆட் பண்ணுறேன், வாட்டர் ஆட் பண்ணுறேன். 60 மில்லி ஆட் பண்ணனால எனக்கு என்னவா மாறுது, 85 மில்லியாக மாறுது. அப்போது மில்க் என்னவா மாறி இருக்கா, Q மைனஸ் பி. அப்போ 60 மில்லி ஆட் பண்ணால் தான் 85 இருக்குது. அப்போ ஆட் பண்ணலன்னா அது என்னவா இருந்திருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அதை எவ்வளோ மைனஸ் பண்ணால் தெரியும், 25. ஓகேங்களா. 25 ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது, 50. அப்போது 50லேருந்து எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 25. இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணோன்னா 50% கம்மியாக இருக்குது. அப்போது கியூவோட வேல்யூ 50%. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். கியூவோட வேல்யூ 50%. அப்போ ஃபைனலாக மில்க் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 50 மைனஸ் 15 அப்படின்னு எனக்கு என்ன வரும், 35. அப்போ 35ங்கிறது 50% வேல்யூ. அப்போ 100%னா இன்ட்டு 2 70 மில்லி. ஓகேங்களா. அப்போ மில்க் வந்து 70 இருந்திருக்கு, வாட்டர் வந்து 50 இருந்திருக்கு. அப்போ ரெண்டும் சேர்த்தா 120. அப்போ 120 தான் டோட்டல் லிட்டராக இருக்கும், டோட்டல் மில்லி. அப்போ பியோட வேல்யூ P plus 20 equal to 120, பியோட வேல்யூ 100. ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்டிவிட்டி குயிக்காக பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு குவான்டிட்டிலேருந்து மில்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ மில்க் என்ன கம்பேர் பண்ணோம், டோட்டலோட கம்பேர் பண்ணோம். 120 மேலே 70 இன்ட்டு 100 பண்ணால் 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, 0 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 100 இருக்குன்னா 4 டேபிள் டிவைட் பண்ணோன்னா இங்கே 3, இங்கே 25. அப்போது 175/3. 175/3னா நமக்கு என்ன வரும், 6 இல்லை 5ன்னு வரும். மீதி 2, 25ல் 8.33 போயிட்டே இருக்கும். 58.33. ரெண்டாம் ஆவரேஜ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஆவரேஜ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர்னா 70 + 50 divisible/2. அப்போது 60. அப்போ எது பெருசு, குவான்டிட்டி 2 தான் பெருசு. அப்போது குவான்டிட்டி 1 வந்து லெஸ் தேன், குவான்டிட்டி 2 கிரேட்டர் தேன். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்தது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது 100 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க. மார்க் ப்ரைஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அப் டு பை. ஓகே, ஸோ 100 ரூபா கிடையாது, 100 ரூபா அப் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மார்க் ப்ரைஸோட வேல்யூ எனக்கு என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் 100,000. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க, ஒய் மைனஸ் 1500. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ, 500 ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணால் என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ். அப்போ அதுதான் ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 500 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1500. அப்போ நம்பர்ஸ் ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்தால் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2000. ஓகேங்களா. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒய் மைனஸ் 3500. இதுவும் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னவா மாறும், செல்லிங் ப்ரைஸாக மாறும். அப்போது மார்க்டு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணேன். அப்போ செல்லிங் ப்ரைஸாக மாறுனா நமக்கு என்ன வரும், ஒய் மைனஸ் 1500. ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4500. இங்கே எனக்கு ஒய் மைனஸ் 1500. அப்போது நம்பர்ஸ் இந்த சைடு எக்ஸ் ஒரு சைடு வந்ததுன்னா 6000 ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. 2y மைனஸ் எக்ஸ். இப்போது இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் போதும். இப்போ எனக்கு மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 4000 அப்படின்னு தெரியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2000. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 2000 அப்படின்னு தெரியும். அப்போது காஸ்ட் எனக்கு என்ன தருது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000, மார்க்டு ப்ரைஸ் வந்து 3000, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒய்லேருந்து 1500 கம்மி பண்ணோம். அப்போ 2500. ஓகேங்களா. 2500 எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ என்ன இருக்காங்க,
இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் ரெடியூஸ் 20%. 20% ரெடியூஸ் ஆகுது. அப்போ என்ன மாறும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ 1600. இப்போ அதுலேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படியே இருக்கா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு? 500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25%. இப்போவும் அதே 500 25%னா 1/4 400. அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்கும்? 2000 இருக்கும். அப்போ find the discount of article if the marked price 2400. ஓகே, இப்போ 2400 அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க? 400 டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கு தான் பர்சன்டேஜ் கேட்காங்க. 0 கேன்சல் ஆயிரும். 4 டிவைட் பண்ணால் 100/6. 100/6 தான் எனக்கு சாரி ஃபைன் த டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட்டாக எவ்வளோன்னு கேட்கான், பர்சன்டேஜ் கேட்கல. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து என்னது? 400. அப்போ குவான்டிட்டி 1 வந்து 400. அடுத்தது டிஃப்ரெண்ட் பிட்வீன் மார்க் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். ரெண்டுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட் என்ன வருது? 500. ஓகேங்க, அப்போ எது பெருசு? செகண்ட் தான் பெருசு, ஃபர்ஸ்ட் சின்னது. அப்போ ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கன்வே பண்ண தெரியணும். அடுத்தது ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகுது. ஸோ பிளாட்ஃபார்மை கிராஸ் ஆகுதுனாலே நமக்கு என்ன அர்த்தம்? டைம். ஸ்பீட் தெரியாது, டைம் மட்டும் 4 நிமிஷம். அதே ஒரு மென்னை கிராஸ் ஆகுது அப்படின்னா ட்ரெயினோட லென்த் மட்டும்தான் கிராஸ் ஆகிருக்கும். எவ்வளோ ஸ்பீடு தெரியாது, ஆனால் ஆப்போசிட் சேம் டைரக்ஷன்னால ஸ்பீடை மைனஸ் பண்ணுவோம். எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 3.2. அப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 32 3.2. அப்போ 100ன்னு தெரியுது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறாங்க? சேம் டைரக்ஷன் சொல்கிறாங்க. அப்போது ட்ரெயினோட ஸ்பீடில் இருந்து மென்னோட ஸ்பீடை மைனஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு 110. அப்போ 110 இங்கே வரும். அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? மல்டிபிள் பண்ணால் தெரியும், 40. ஸ்பீட் இன்ட்டு டைம் தான் டிஸ்டன்ஸ். அப்போ 440 = 320 + b. அப்போ b = இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறும். எவ்வளோ? 80. பிளாட்ஃபார்மோட லென்த்து 80. ஓகேங்களா? இப்போ எனக்கு இருக்காங்க பிரிட்ஜோட லென்த் என்னதான்? ஓகே, 440. ஓகே, 120. நான் தப்பாக எழுதிட்டேன், கால்குலேஷன் தப்பாக பண்ணிட்டேன். 120 பிளாட்ஃபார்மோட லென்த்து 120. இப்போ பிரிட்ஜோட லென்த் என்ன சொல்கிறாங்க? பிளாட்ஃபார்ம்லேருந்து 2/3. 1/3 கம்மிங்கனால 2/3. அப்போது 120லேருந்து 2/3 என்ன வரும்? 80 மீட்டர் அப்படின்னு தருது. இப்போ என்ன சொல்கிறாங்க? டைம் கேட்காங்க. பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? சாரி, பிரிட்ஜை கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணாங்கன்னா பிரிட்ஜோட லென்த்து ப்ளஸ் ட்ரெயினோட லென்த்து 320. அப்போது 400 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ டைம் வந்து என்னவாக இருக்கும்? 40/11 அப்படியே வச்சுருக்கலாம். டனலை கிராஸ் பண்ண போகிறாங்க, அதோட லென்த்து 40. அப்போ 40 + 320. அப்போ என்ன வரும்? 360/110. அப்போ டிவைட் பண்ணால் 36/11. அப்போ எனக்கு எது அதிகம்? குவான்டிட்டி 1 தான் அதிகம், குவான்டிட்டி 2 சின்னது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு 16வது கொஸ்டினுக்கு. ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க, கேஷ்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்வே பண்ண ரொம்ப குயிக்காக பண்ண தெரியணும். ஏ பி சிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்கம், சேவிங்ஸ், டோட்டல். சாரி, எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ், டோட்டல் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ டு சேவிங்ஸ் ஆஃப் பி. அப்போது 18x 5x. இந்த சேவிங்ஸ் ஆஃப் ஏ இஸ் 1018 லெஸ் தன் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பி. ஏயோட சேவிங்ஸ் வந்து என்னதான்? அவங்களோட எக்ஸ்பென்சரை விட 1900 கம்மின்னு சொல்கிறாங்க, 19000 கம்மின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பியோட இன்கம் கொடுத்துட்டாங்க. பியோட இன்கம் என்னது? 30000 ரூபாய். அப்போ அவங்களோட எக்ஸ்பென்சர் என்னென்னு எடுக்கலாம்? 30000லேருந்து -5x. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே யூனிட்டாக கன்வே பண்ணும். எக்ஸ் ஒய்ன்னு போட்டிங்கன்னா கேல்குலேஷன் ரொம்ப போகும். இந்த மாதிரி ஒரே யூனிட்டாக கன்வே பண்ணும். 30000 - 5x தான் எக்ஸ்பென்சர். இப்போ அவங்களோட சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? இதுலேருந்து 19 கம்மி. 19 கம்மினா 11000. 11000 - 5x. இப்போ ஏயோட இன்கம் என்ன சொல்லியிருக்காங்க? இதுலேருந்து 25% அதிகம். அப்போ என்ன வரும்? 25னா 5/4. 4 ஆல் டிவைட் பண்ணேன்னா சாரி, விச் இஸ் 25% மோர் தென் ஏ. ஓகே, ஏலேருந்து 4 அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏ எவ்வளோ இருக்காங்க? அதுலேருந்து 5/4 தான் 30.
அப்போ 5 டிவைட் பண்ணோம்னா 6 6 நாங்க 24. அப்போ 24,000 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் போதும், எக்ஸோட வேல்யூ தெரியும். எனக்கு என்ன வரும்? எக்ஸை ப்ளஸ் பண்ணால் 13x, 11 அந்த சைடு போடணும்னா 13,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ 1000 போட்டால் ஆன்சர் வந்துடும் 18,000. 1000 மைனஸ் பண்ணால் 6,000. 1000 மைனஸ் பண்ணால் 25,000, 5,000. அவ்வளோதான். இதே மாதிரி தான் சிஎன்டி. பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 15x 12x. ஓகே, மேலே எக்ஸ் கண்டுபிடிச்சா இதுவும் எக்ஸ் ஒன்றும் இல்லை, நான் ஓகே ஒய்னே போட்டுக்கலாம். ஒய். அடுத்தது எனக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது இன்கம் ஆஃப் சி. சி வந்து என்னதான் 20,000 எடுத்து கொடுத்துருக்காங்க. டி அதோட அதிகம் 40,000. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்க வந்து 40,000லேருந்து -2y. அப்போ அவங்களோட சேவிங்ஸ் என்னது 3 கம்மின்னு சொல்கிறாங்க. சரி, 300 ரூபா கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இது 10,000, இது 10,000 நான் மாற்றி எழுதிட்டேன். டியை விட 2 டைம். ஓகேங்களா? அப்போ 10,000லேருந்து 3,000 கம்மி பண்ணோன்னா 7,000 மைனஸ் 2y. அப்போ ரெண்டும் சேரும்போது எனக்கு என்ன ஆயிரும் 13yன்னு வரும். அதே மாதிரி 20 மைனஸ் 7 அதுவும் 13 வரும். சேம் அதே 1000 தான் வரும். அப்போ இதுவும் 15,000, இது 5,000. அதே மாதிரி 10லேருந்து 2னா 8,000, இங்கே 2,000 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்வே பண்ணது குயிக்காக பண்ணணும். அதுவும் ஒரே ஸ்ட்ரக்சராக பண்ணிங்கன்னா எக்ஸை பேஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் இருக்கும். இப்போ பாருங்கள், டி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க 40% வந்து ஏ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதில் வந்து 40% கம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ 60%. அப்போ 60% அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோ போடலாமா? பாருங்க, ஓகே, இது 2 தான் ஸ்பிட் ஆகுது. அப்போ ஏயோட எக்ஸ்பென்சர் 18,000, டியோடது 8,000. இப்போ கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஏ கூட கம்பேர் பண்ணாங்க. ஏ வந்து 5x இருந்தது அப்படின்னா இவங்க 40 கம்மியாக, இவங்க 3x இருக்கும். ஓகேங்களா? இவங்க 3x இருக்கும். அடுத்தது ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ பண்ணாங்க, இப்போ ரிமைனிங் பார்ட் என்னவா இருக்கும் 18,005x, அதுதான் ஃபுட்டுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஏ எவ்வளோ பண்ணாங்க, டிஏ விட 6,000 அதிகம். அப்போ நான் இங்கேருந்து ரிவர்ஸில் பார்த்தேன் அப்படின்னா 6,000 கம்மியாக இருப்பாங்க. அப்போ 12,000லேருந்து -5x, அப்போ ரெண்டும் சேர்ந்துன்னா 8,000. அப்போ 12,000 minus 2x equal to 8,000. அப்போ 4,000 equal to 2x. அப்போ x equal to 2,000. x equal to 2,000. Find the amount of A spent on food. ஃபுட்டுக்கு எவ்வளோ பண்ணாங்க 2,000னா எனக்கு 10,000 வரும். அப்போ மைனஸ் பண்ணால் மீதி 8,000 தான் வரும். ஸோ 8,000 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரக்சராக கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது கன்வே பண்ண தான் தெரியணும். ஓகேங்களா? ஒரே இதாக கன்வே பண்ணிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது 18. ஏ வந்து குறிப்பிட்டது சேவ் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். பிரின்சிபல் இன்ட்டு P/100. அப்போ 12 × 3/100 அப்படின்னா அதான் என்னது 1880. அப்போ 12,000 பண்ணால் இங்கே எனக்கு 9 வரும், 3,000 பண்ணால் 30. அப்போ என்ன தருது 3,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சியோட சேவிங்ஸில் எவ்வளவு 5,000ல் 3,000னா 60%. ஓகேங்களா? அப்போ 60% தான் ஆன்சர். 19வது கொஸ்டின். ஈன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட இன்கம் என்னதான் பியிலேருந்து 10% அதிகமாக. பியோட டோட்டல் இன்கம் வந்து 10%. அப்போது 27,500 அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? அது குயிக்காக கேல்குலேட் பண்ணணும். அவங்களோட சேவிங்ஸ் என்னதான், ஸோ இன்கம்ல இருந்துல்ல, சாரி, இன்கம் 30,000. அப்போ 33,000 ரூபா சேவிங்ஸ் பண்ணாங்க. அவங்க சேவிங்ஸ் வருஷத்துக்கு 72,000 சொல்கிறாங்க. அப்போ மாதத்துக்கு 12ஆல் டிவைட் பண்ணணும் 6. மாதத்துக்கு 6,000 ரூபாய் சேவ் பண்ணாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ செலவு பண்ணுவாங்க மைனஸ் பண்ணோம் 27. அதுக்கு தான் பர்சன்டேஜ் கேட்காங்க. ஸோ இன்கம்மோட கம்பேர் பண்ணோம். இன்கம் கீழே வரும், எக்ஸ்பென்சர் மேலே வரும், இன்ட்டு 100. 3 டேபிள்னா மேலே 9, கீழே 11. ஸோ 900/11னா 81.81 போயிட்டே இருக்கும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. ஓகே, 20வது கொஸ்டின் என்னது,
எக்ஸ்பென்டிச்சர் வந்து யார் அதிகம்னு இருக்காங்க. இருக்கிறதுல யார் எக்ஸ்பென்டிச்சர் அதிகமாக இருக்காங்க? பி தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ.